டத்தோஸ்ரீ நஜீப்புக்கு ஆதரவாக பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற மாயிகா சிறப்பு பிரார்த்தனையில் 4000 பேர் பங்கேற்பு. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக இன்று பத்துமலை முருகன் திருத்தலத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாயிகாவினர், இந்திய இயக்கங்களும் கலந்து கொண்டனர். மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பிரார்த்தனையில் மாயிகாவின் உயர்மட்ட தலைவர்கள் அமைதியான முறையில் அணிவகுத்து சென்று விநாயகர் கோவிலில் பிரார்த்தனையை மேற்கொண்டனர். சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் மண்டபத்தில் கூடியிருந்த மக்களிடம் டத்தோஸ்ரீ சரவணன் உரையாற்றினார். வீட்டுக்காவல் விவகாரத்தில் டத்தோஸ்ரீ நஜீப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என இன்று புத்ராஜயாவில் கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் அக்கூட்டத்தை நடத்த போலீஸ் அனுமதி வழங்கவில்லை. இருந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என்ற நோக்கில் மாயிகா பத்துமலையில் கூட்டத்தை நடத்தியதை அரசியலாக்க நினைத்து ஒரு துணை அமைச்சர் தேவையில்லாமல் சர்ச்சையை ஏற்படுத்துகிறார். பிரார்த்தனை கூட்டத்தை ஆலயத்தில் நடத்தாமல் வேறு எங்கு நடத்துவது என்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் கேள்வி எழுப்பினார். நஜீப் குற்றம் செய்தாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். அதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உள்ளது. ஆனால் அவருக்கு மாமன்னர் உண்மையிலேயே வீட்டுக்காவலை வழங்கினாரா என்பதுதான் நாட்டு மக்களின் கேள்வியாக உள்ளது என்று அவர் கூறினார். ஏற்றுக்க முடியல. அவரு பிரதமருக்கு சிறையில் இருக்கும்போது நாடு முழுக்க எல்லா கோயிலும் எல்லாம் செஞ்சாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப திடீர்னு அந்த அம்மாவுக்கு புனிதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. என்ன செய்யறது? யார் யாரு புனிதத்தை பத்தி பேசுறது இது எல்லாம் போயிடுச்சு. அவங்க என்ன பேரை மாத்திக்கலாம், புனிதவதின்ட்டு. சரஸ்வதிக்கு பதிலா புனிதவதி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க புனிதம் நாட்டுக்கே தெரியும். இதெல்லாங்க நம்ம என்னுடைய நண்பர் இருக்காருல்ல அன்வர் இப்ராஹிம், அவரை சொல்லணும் யார் யாருக்கு பதவி கொடுக்கறது. சில பேட்டு பதவி கொடுத்தா செத்தவங்க வெத்தலை பார்க்க வச்ச மாதிரியே உட்காந்துருக்கானுங்க. சமுதாயத்துக்கு எதுவும் செய்யாம கொடுங்க. இதெல்லாம் அந்த பழைய காலத்துல அங்க எங்கேயோ போன மாதிரியாட்டா ஏமாவது ஏறாட்டா அப்படின்ட்டு நம்ம அரசாங்கத்துல நம்ம இருக்கிறோம். அரசாங்கத்துல இருக்கப்ப போலீஸ் துறை வந்து ஒரு உத்தரவு சொல்றாங்க, அங்க கூடாது. அதை மதிக்கிறமா இல்லையா? நம்ம வன்முறைக்கான கட்சி இல்லைங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய நம்ம கடமை. சும்மா வந்து அரசாங்கம் எதிர்ப்பா போக கூடாது. அதனால அவங்கள மதிச்சோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஆதரவையும் முழுமையா இன்றைக்கு எதிர்பார்த்தவர்கள் கூட வந்து தருகிறாங்க. இன்னும் வந்து இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.